எல்லா படங்களுக்கும் அவங்கள வந்து பேச வைப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு ட்ரோல் பண்ண வைப்பாங்க, ஒரு படத்தை வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல வைப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஏன் பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சென்சேஷன் ஆகும், ஒரு ரிவ்யூ அவங்க போடுற ஒரு வீடியோ வந்து சென்சேஷன் ஆகணும், அவங்களுடைய ரீச் வந்து பெருசாகணும், பல ரீசன்ஸ், சப்ஸ்கிரைபர், வியூஸ் எல்லாம் அப்படின்னு வரும்போது ரைவலரி தானே, எல்லாருக்கும் வந்து மற்றவங்களோட க்ரோ ஆகணுன்ற, ஃபாஸ்டா க்ரோ ஆன ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதுக்கு என்ன வழி? நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்டா போகும். நீங்க பாத்திருக்கீங்க, எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்டா போகும். யார் வந்து நெகட்டிவ் வந்து ரொம்ப பிரமாதமா ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல ரீச் கிடைக்குது. அப்போ அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கான ஒரு வழியா தான் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா இந்தியன் 2க்கு நான் பாக்குறேன், சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டேமேஜிங்கா ஆரம்பிச்சது. அதாவது இந்த படம் எல்லாம் ஏன் எடுக்கணும், இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா, நீங்க வந்து ஒரு படைப்பை பார்க்க வந்திருக்கீங்க வச்சுங்களேன், ஒரு ஆடியன்ஸா, நீங்க படைப்பு பேசுங்க. படைப்புல வந்து இதெல்லாம் எங்களுக்கு கனெக்ட் ஆகல, ரொம்ப லெங்தா இருந்தது, இது வந்து எங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இந்த படம் வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, இது எல்லாமே வந்து ஒரு காமன் மேன் பேசுற விஷயங்கள். இது தவிர பேச மாட்டாங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு முக்கியமான ஒரு தியேட்டர் வெளியில போய் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பலாசோ ஒரு சத்தியமோ பாத்தீங்கன்னா, அவங்க பேசுறவங்க எப்படி பேசுவாங்க, ஓகே நாட் சோ மச் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்து டீடைல் அனலிசிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ டீடைலா நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு பெரிய ரீச் வரணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஆளுங்களை பிக்கப் பண்ணி எதர் நீங்க பிளான் பண்ணி அனுப்புறீங்க, இல்லன்னா அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒன்று நடக்குது. இதை வந்து நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். எல்லா சங்கங்களும், நான் சொல்றது ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன், எக்ஸிபிட்டர் அசோசியேஷன். அப்போ இனிமே சினிமா அழிக்க தான் இவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்களே தவிர, ஒரு படம் ஏதோ ஒரு வகையில ஆவரேஜ் ஆயிடுச்சு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து நல்ல படம் எடுக்கணும் தான் வராங்க. தயாரிப்பாளர் யாருமே இங்க வந்து ஒரு மோசமான திரைப்படத்தை எடுக்கணும் வரதில்லை. எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான படம் ரேஸ் பண்ணி கடன் வாங்கி இவ்வளோ இது பண்ணி பிளான் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அது கடைசியில எப்படி வரும் அப்படின்றது கடைசி நேரத்தில் தான் நமக்கு தெரியும். ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி தான் அந்த படம் எப்படி வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ அது பிறகு எப்படி இந்த படத்தை வந்து நம்ம மேற்கொண்டு என்ன ப்ரொமோஷன் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அப்படின்னு எல்லாமே தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாம் ட்ரை பண்ணி அதை கொண்டு போறாங்க. அப்போ ஒரு ஆவரேஜா இருக்கிற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா ஆவரேஜா இருக்குன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா மொத்தமாவே ஒரு பர்சனல் டேமேஜ் பண்ணி ஒருத்தரை ஒழிக்கணும், அந்த ப்ரொடியூசரை ஒழிக்கணும், இல்ல அந்த இயக்குனரை ஒழிக்கணும், அந்த நடிகரை வந்து ரொம்ப காயப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது எல்லை மீறி போன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. இப்ப எல்லை மீறி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அப்போ ஒரு சில கண்ட்ரோல்ஸை கொண்டு வர அவசியம் வருது. கண்ட்ரோல்ஸ்ன்றதை விட ரெகுலேஷன் கொண்டு வர அவசியம் வருது. அப்பதான் வந்து திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்ன சொன்னாரு, கண்டிப்பா நாங்க எங்க தியேட்டர்ல அலோ பண்ண மாட்டோம், இதுக்கு வந்து எல்லாருமே கூட இருக்கலாம், எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னும் போது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆரம்பிச்சு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து எல்லாருமே கரெக்டா அவர் சொல்றது கரெக்ட் தான், அப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வருவோம். அந்த ரெகுலேஷன் தான் நாங்க ரிக்வெஸ்டா வச்சோம். அதாவது நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு ரிக்வெஸ்ட் வச்சோம்னா, இந்த மாதிரி இது வந்து அலோ பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் அலோ பண்ணாதீங்க, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நெகட்டிவான விஷயங்களை எடுக்கிறது, அதை ப்ரொமோட் பண்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை நம்ம வந்து குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து தடை அப்படின்றத விட ஒரு சின்ன ஒரு காஷன் டு எவ்ரிபடி. இப்போ எல்லாருமே இப்படி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எடுக்கிற எல்லாருமே யூடியூப் சேனல்லாம் இல்ல சார் நாங்க ரெகுலேட் பண்ணிக்கிறோம், நாங்க டிசிப்ளினா இனிமே பண்ணிக்கிறோம், நாங்க வந்து கரெக்டா இது வந்து பிரமாதம், நான் வந்து பாசிட்டிவான விஷயங்களை போடணும்னு யாரும் இங்க டிமாண்ட் பண்ண முடியாது. படம் நல்லா இல்லைன்னா எங்க போய் பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல முடியும், அப்படியெல்லாம் நம்ம சொல்ல. நான் சரியான முறையில் அதை பிரசென்ட் பண்றேன். இப்போ படம் நல்லா இல்லைன்னு சொன்னா டோட்டலா டேமேஜ் பண்ற மாதிரியும் வைப் அவுட் பண்ற மாதிரியும் வர கமெண்ட்ஸ்களை நாங்க வந்து மாடிஃபை பண்ணிட்டு எது சரியான முறையில அந்த படத்துக்கு விமர்சனமா இருக்கோ அதை மட்டும் நாங்க போடுறதுனாலே எல்லாமே சால்வ் ஆயிடும். இப்ப அவங்க முன்னேற்பாடு வரணும். இப்போ யூடியூப் சேனல்ஸ் யாரெல்லாம் அதுல இன்வால்வா இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா டெஃபினட்டா வந்து எக்ஸிபிட்டர் அசோசியேஷன், ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே இதை கன்சிடர் பண்ணுவாங்க. சரி ஓகே, நீங்களே ரெகுலேட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நீங்களே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஓகே. பட் ஆனா அன்கண்ட்ரோல்டு, நான் இப்போ நீ சொல்லிட்டு இருப்பேன், அன்கண்ட்ரோல்டா நான் வந்து ட்ரோல் பண்ணுவேன், அதை நான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இதுல பொருள் நான் அலோ பண்ணுவேன்னு சொன்னா ரெகுலேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து